இதை பாருங்க, பஸ்ஸை பிடிச்சி வச்சுட்டு பார்த்த தீவிரவாதிகள் மாதிரி இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது என்ன சீன் அப்படின்னா, அந்த ஹீரோயின் அதே மாதிரி நான் இப்போ சண்டை போட்டு நான் பல்லவனில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா. பல்லவன் பஸ்ஸில் வரும்போது திடீர்னு ஒரு 4-5 ஒரு தீவிரவாத குரூப்பு அந்த பஸ்ஸை வந்துட்டு கிட்னாப் பண்ணிடும். ஓகே, கிட்னாப் பண்ணிட்டு நிற்க வச்சுட்டு அவங்க வந்துட்டு போலீஸில் டிமாண்ட் கேட்பாங்க. போலீஸ் கேட்பாங்க என்ன டிமாண்ட் அப்படின்னு. எனக்கு வந்து ஏசிபி வந்துட்டு எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும், அவர் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் இந்த பேசஞ்சர் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஹோஸ்டேஜாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு வழி இல்லாமல் அவங்க விஜயகாந்த் சரி நான் போகிறேன். அப்போ தான் விஜயகாந்த் ஆக்சுவலாக இன்ட்ரடக்ஷனே நடக்கும். சரி நான் போய் சரண்டர் ஆயிடுறேன் அவங்ககிட்ட, அவங்க பேசஞ்சர்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் காரில் வருவார். இவங்க அது வரைக்கும் அந்த பேசஞ்சரை பஸ்ஸில் பிடிச்சி வச்சுட்டு கையில் கன்று வச்சுட்டு நிற்பாங்க. அதுதான் அந்த ஷாட்டு. ஏமாந்து நிற்கிறதுக்கு நாங்கள் என்ன இழிச்சவாங்களா? ஸோ அவங்கள வந்து தீவிரவாதிங்க அங்கே பஸ்ஸில் வர பேசஞ்சர் இன்க்ளூடிங் ஹீரோயினை அவங்க வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க, ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் வந்து போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிச்சுன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விஜயகாந்த் வர சீன் அது.